கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பக்தர்களின் காவடியுடன் முதுகில் அலகு குத்தியபடி தேரினை 10 கிலோமீட்டர் இழுத்து சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்ட கிராம மக்கள். முருகப்பெருமானின் அனைத்து ஸ்ரீமுருகன் திருக்கோவிலும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் 3ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா காப்பு கட்டுதலுடன் வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலகு குத்தியும் காவடி எடுத்தும் வந்தனர். இதனையடுத்து நாகராஜ் என்பவர் தனது முதுகில் அலகு குத்தியபடி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் தேரினை இழுத்து வந்தார். காமராஜர் நகர், கிருஷ்ணகிரி, லண்டன்பேட்டை, பழையபேட்டை, சென்னை சாலை வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காட்டிநாயனப்பள்ளி முருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். மேலும் இந்த வேண்டுதலின் போது ஏராளமான பக்தர்களும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் பாலமுருகன், விநாயகர், சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் முதுகு மற்றும் கன்னத்தில் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள்.